யா இந்த ஓகே எல்லோரும் வந்துட்டீங்க வணக்கம். மற்றவங்களாம் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருப்போம். இந்த யூபிஎஸ்சி மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இப்போ இருந்து இந்த மாதிரி ஒரு அடித்தளம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வந்து என்னென்ன நடக்குமென்று சொல்கிறேன் பாருங்கள். என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து யூபிஎஸ்சி எழுதுவீங்க. ரெண்டாவது எஸ்எஸ்சின்னு ஒன்று இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் அப்படின்னு. அது டிகிரி முடித்த பிறகு தான். இல்லை நான் +2 முடித்த பிறகு ஏதோ ஒன்று எழுதுவோன்னா டிஎன்பிஎஸ்சியில் எழுதுவீங்க. அப்புறம் பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பல விதங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து +2 முடித்த பிறகு இல்லை சார் நான் வந்து டிகிரி படிக்கும்போதே ஏதாவது வேலை கிடைச்சாலும் போயிடுவேன், கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி ஏதோ நல்ல வேலை கிடைச்சா போயிடுவேன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதலாம். அது அப்புறம் கிடைச்ச பிறகு போகிறதா போக வேண்டாமா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே கிடைச்ச பிறகு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வேணுமா வேண்டாமான்னு. பட் இது எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுப்பது இந்த மாதிரியான ஒரு அடித்தளம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒன்றும் தப்பு இல்லை. இது தவிர நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த கூகுளில் டவுன்லோட் பண்ணி, அது நியூஸ் பேப்பர்னால் கூகுள்லேயே வருது. இப்போ யாரோ நமக்கு ஒரு குழந்தை கூட போடுது அந்த நியூஸ் பேப்பர், அதையெல்லாம் நீங்கள் படிங்க. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே எடுத்து ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, இப்போ இந்த உலகத்தில் சில இதெல்லாம் நடக்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது ஏன் நடக்குது அப்படி கொஞ்சம் இந்த நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வரும், உங்களோட கருத்துக்கள் கொண்டு வரும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெருசான பிறகு உங்களோட கருத்துக்களை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம், பேச ஆரம்பிக்கலாம். அது பின்னாடி அப்படி பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து சில சொல்லுங்கள் ஆதித்யா. டிஎன்பிஎஸ்சி வந்து 12க்கு அப்புறமே எழுதலாம். ஆமாம், சில குரூப்ஸ் எழுதலாம். மொத்தம் 4 குரூப் இருக்குது. என்ன குரூப் 1 நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் 12th தான் குவாலிஃபிகேஷன். ஆனால் அதில் என்னன்னா ஜோக் என்ன தெரியுமா, அதுலேயே பிஹெச்டி படித்தவங்க, எம்ஃபில் படித்தவங்க, எம்எஸ்சி படித்தவங்களாம் எழுதுவாங்க. ஆனால் 12th தான் குவாலிஃபிகேஷன். நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. அது இல்லை நம்ம யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருக்கான்னு தெரில. பட் நீங்கள் எழுதலாம். ஓகே, அப்படி வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு வேலை கிடைச்சிது, நான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நாங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா சார்? இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள். உங்களை அறியாமலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே உங்களை அறியாமலேயே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் எஸ்எஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் வேறு பல பரீட்சைகள் நீங்கள் உங்களை அறியாமலே பண்ணிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்கள் வேல்முருகன். ஆமாம், விஓ மட்டும் இல்லை, அது விஓங்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. நிறைய எக்ஸாம் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு வேணால் ஒரு லிஸ்ட் போட்டு காமிக்கிறேன். சரியா? நீங்கள் இப்போ சின்ன பசங்க தானே, அதனால் இப்போ இருந்து நீங்கள் அந்த அடித்தளம் போட்டு அதை பற்றி அந்த நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் நான் உண்மையாகவே இந்த வேல்முருகன், இந்த லட்சுமண பிரபு, இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சிலர்கள், மற்றவங்களும் இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல, எல்லாம் பாராட்டணும். அவங்க வந்து அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பாராட்டுக்கள் என்னுடையது. எல்லோரும் நீங்கள் பண்ணுவீங்க. ஐ மீன் எனக்கு விசிபிளாக தெரிஞ்சது ஒரு 2-3 பேர். ஆதித்யா கூட அவர் ஐ திங்க் நான் பார்த்துருக்கேன். அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். இது எதுக்கு லாபம், இது எது என்ன நஷ்டம் அப்படின்லாம் நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டாம். வாழ்க்கையில் வந்து அறிவை வளர்ப்பதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. அறிவை வளர்ப்பதற்கு ஏதாவது காரணம் தேவையா? இல்லை. அறிவு பண்ணி அது ஏதோ ஒன்று யூஸ் ஆகும். ஆனால் அறிவை நீங்கள் வளர்த்துக்குங்க. அது வாட் எவர் பீ அறிவு, எந்த ஃபீல் உங்களுக்கு பிரிக்கிறதோ அது வளர்த்துக்குங்க. நத்திங் ராங். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, அதை வெயிட் பண்ணுவோம். அப்போ வந்த பிறகு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். லட்சுமண பிரபு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மற்றவங்க வரலும் எப்படி இருக்குது உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தாங்க சார் போகுது. ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறோம் சார் நான். அப்படியா? வெரி குட். ஸ்கூலில் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல ஸ்டடீஸ் போயிட்டு தாங்க சார் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறேன். நான் 2 விஷயம் நான் நேற்று ஒரு பெரிய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்கள்லாம் படிச்சிங்களான்னு தெரியல. உங்கள் குரூப்புக்கு வந்துதான்னு கூட தெரில. உங்கள் குரூப் போட்டோன்னா வேறு குரூப் போட்டோன்னான்னு தெரில. நான் எல்லா குரூப்புக்கும் போடுறதில்ல. நான் அதில் என்னென்னா 3 விதமாக நான் பிரிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அல்லது கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில், அதாவது ஒரு விளையாட்டோ இல்லை ஒரு தமிழ் பட்டிமன்றம் அந்த மாதிரி அதிலலாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக இருந்தால் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நத்திங் ராங் இன் இட். அதையே கூட ஒரு பிற்காலத்தில் ஒரு ஃபுல் டைம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் சாதாரண குழந்தைகள், உங்களை மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறதா ரொம்ப ஒரு 80-90% ஆஃப் பீப்புள் இப்படி தான் இந்த லைன் தான் போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், முதல் ப்ரையாரிட்டி உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டை படித்து நல்ல மார்க் வாங்குவது. நல்ல மார்க்குன்னா எவ்வளோ மார்க் சார், அது எனக்கு தெரியாது. அது உங்கள் கையில் நல்ல மார்க் வாங்குவது. 2வது வந்து அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எனக்கு 5-6 நல்லா வரும் சார் அப்படின்னா அந்த 5-6 காலில் வைக்காதீங்க. ஒரு 2-3 எடுத்து அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
நீங்கள் ஒரு 5வது 6வது 7வது இருக்கும்போது நீங்கள் 10 கூட பண்ணியிருப்பீங்க. இப்போ மேலே போக போக அதை அப்படி குறைச்சிக்கணும். குறைச்சி ஒரு 2 3 வச்சு அதில் மட்டும் ஒருத்தர் சொல்கிறார், சார் எனக்கு நல்லா கிரிக்கெட் விளையாட வருது சார், நல்ல இது வருது, சயின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், அப்புறம் இங்கிலீஷ் டிபேட் கூட பண்ணுவேன் அப்படின்னு இந்த 3 நிறுத்திக்கங்க. ரொம்ப எனக்கு அது வரும் இது வரும் எல்லாத்தையும் அந்த நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை இதுவரையிலும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 2 3 எடுத்து அதை நீங்கள் 3வது வந்து நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆச்சுங்களா? ஸ்போக்கன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நிறைய காலேஜ் பசங்களுக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அவங்க நல்ல இங்கிலீஷ் சரளமாக பேச முடியறதில்லை அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு சப்ஜெக்ட்லேயே கொஞ்சம் அவ்வளோ நாலேஜ் இருக்காது, ஆனால் அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுனாலே அவங்களுக்கு வேலை கிடச்சிரும். இப்படியெல்லாம் இருக்குது. இதை நான் கண் கூட பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய தொழிலே கடந்த 25 வருஷமாக பிறருக்கு வேலை வாங்கி கொடுப்பதே என் வேலை. அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த ஆன்லைன்லாம் உங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணி, அதனால் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், தமிழ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது வேண்டான்னு சொல்ல, இதுனா இது வேணுன்னா அது வேண்டான்னு அர்த்தம் இல்லை, அப்படி இல்லை. எல்லாமே பட் இங்கிலீஷ் தான் நாளைக்கு ஒரு வேலைக்கு போகும்போது அது யூஸ் ஆகிற ஒரு விஷயம். அதை 3ஆவதாக வச்சுக்கோங்க. நம்ம சில குழந்தைகள் என்ன நினைக்கிறோம், சில என்னென்னா நம்ம ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டெக்னாலஜியோ போனால் இங்கிலீஷ் கொஞ்சம் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அங்கேயும் இங்கிலீஷ் தான் முதல்ல வந்து நிற்கும், அப்புறம் தான் உங்கள் சயின்ஸு எல்லாம் வரும். அதாவது வேலைன்னு வரும்போது நீங்களாக சொந்த தொழில் தயாரி நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு நினைக்கும்போது அது வேறு. அப்போ இங்கிலீஷ் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட தப்பு இல்லை. பட் வேலை என்று வரும்பொழுது நேற்று பேப்பர் யார் படிச்சிங்கன்னு தெரில, இந்து பேப்பர், இந்துவோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன், பேப்பர் படிச்சிங்களா யாராவது? நீங்கள் பார்க்குறது இல்லை. இங்கிலீஷ் பேப்பர் இப்போ ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிங்க. அதில் பேப்பரில் என்ன படினா, இந்த வருடம் ஐடி ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமான ஜாப் 3 மடங்கு ஆயிடுச்சு. ஒரு பையனுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? இந்த வருடம் ஒரு பையனுக்கு சம்பளம் 1.17 கோடி வருஷ சம்பளம். இப்போ மாதத்துக்கு எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய் அந்த ஒரு பையனுக்கு கிடச்சிருக்கு. 1.17 கோடி. போன வருஷம் வந்து 60-65 லட்சம் தான் மேக்ஸிமம். இந்த வருஷம் 1.17 கோடி. இது வந்து அவனுடைய சயின்ஸ் அறிவுக்கு மட்டும் கிடைச்ச அல்லது இன்ஜினியரிங் அறிவுக்கு மட்டும் கிடைச்ச ஒரு இது கிடையாது, சன்மானம் கிடையாது. அவனுடைய இங்கிலீஷுக்கும் உண்டான சன்மானம். இன்ஃபேக்ட் இதில் இங்கிலீஷ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 75%. அவனோட சயின்ஸோ அல்லது அவனுடைய இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியுடைய அந்த நாலேஜ் வந்து ஒரு 25% வச்சுக்கலாம். இங்கிலீஷ் தான் 75% இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது 1.17 கோடின்னா நம்புற மாதிரி இருக்கா வேல்முருகன்? நான் சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கான்னு? ஆனால் அதுதான் உண்மை. நேற்று பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து உரம் போடுற என்னென்ன உரம் போடணும், உங்கள் சயின்ஸ் நாலேஜ், உங்களுடைய டெக்னாலஜி நாலேஜ், அது என்ன எந்த ஃபீல்டில் அவர் அந்த ஃபீல்டு நாலேஜ், அதை விட முக்கியம் ஆங்கில நாலேஜ். சரளமாக பேசணும், சரளமாக நீங்கள் எழுதணும், ரெண்டுமே சரளமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க. நிறைய குழந்தைகள் இதை கோட்டை விட்டுட்டு வந்து காலேஜ் முடித்த பிறகு வேலை கிடைக்காம 1.17 கோடி வேண்டாம், வெறும் ஒரு 20,000 வேலை கிடைக்கணுமில்ல ஒரு மாதத்துக்கு, அது கூட கிடைக்காம திணறவங்க நம்ம நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். அதனால் நீங்கள் யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எந்த காரணம் கொண்டும் அதை வந்து எப்படியாவது அதை வளர்த்தாகணும் அப்படிங்கிறதுல ஒரு நீங்கள் இது இருக்கும். ஆமாம். 2வது வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதெல்லாமே நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். ஆனால் அப்போது நான் இப்போ தமிழ் மீடியம் படிக்கிறேன் சார், நான் இப்போ தமிழ்லேயே படித்து நான் டிகிரி முடித்த பிறகு தமிழ் எழுதட்டுமா? எழுதலாம். ஆனால் என்ன சிக்கல் வரும்னா, டிகிரி நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருவீங்க, டிகிரியும் தமிழில் படித்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அது நம்ம ஊரில் இருக்க அதாவது பிஏ தமிழ் எடுத்தால் வேணால் தமிழில் படிப்பீங்க, மற்ற எது எடுத்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் தான் படிப்பீங்க. இப்போது 12வது முடிய தமிழில் படிச்சிட்டிங்க, நத்திங் ராங். அப்புறம் டிகிரி இங்கிலீஷ் படிச்சிட்டிங்க, அப்புறம் போய் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எதில் எழுதுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போவே முடிவு பண்ணிக்கங்க, நான் தமிழ் எழுத போகிறேன்னா இங்கிலீஷ் எழுத போகிறேன்னான்னு முடிவு பண்ணிக்கங்க. அது வந்து முடிவு பண்ணிவிட்டு நான் இங்கிலீஷ் தான் எழுத போகிறேன் அப்படின்னா இப்போ இருந்தே அந்த இங்கிலீஷ்க்கு உண்டான அந்த அடித்தளம் போட்டே இருங்க. இல்லை தமிழில் எழுத போனால் தமிழுக்கு உண்டான அடித்தளம் போட்டே இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து சென்னையில் போய் ஐஏஎஸ் பரீட்சைக்கு இப்போ கோச்சிங் போயிட்டுருக்குது. அதுக்கு வந்து ஸ்கூலில் தமிழில் படித்தது, நல்லா படிக்கிற பொண்ணு. காலேஜில் இங்கிலீஷில் படித்தது. இப்போ எதில் எழுதுறது ரெண்டுமே நல்லா தான் வருது அதுக்கு. ஏன்னா நான் ஒரு 50 கட்டுரை கொடுத்தேன், அது 50 கட்டுரையும் 2 லாங்குவேஜில் எழுதிச்சு. நினச்சி பாருங்கள், 50 கட்டுரையும் 2 லாங்குவேஜ்லேயும் நான் 11 மணிக்கு கொடுத்தா 11:30 11:45 எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் அந்த கட்டுரைனா ஒரு
ஒரு அரை பேஜ், ஒரு 20 லைன் 15 லைன் அந்த மாதிரி அதை பற்றி வந்துடும். அந்த மாதிரி ஏன்னா அவங்க அம்மா வந்து நான் எங்கே இருந்தேனோ போன முறை அந்த கொரோனா டைமில் பஸ்ஸஸ் எல்லாம் ஓடாத டைமில் எங்கள் சொந்த ஊரில் இருந்தேன். அங்கே வந்து எங்களுக்கு சமையல் பண்ணி போடுறதுக்கு வர்ற ஒரு அம்மா, அவங்களோட குழந்தை அது. இந்த மாதிரி சொல்லி நான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பண்ணுங்கன்னா 45 நாள் 50 நாள் நாங்கள் கொடுத்த கட்டுரை அத்தனையும் அது பண்ணுச்சு. அப்புறம் கெட்டிக்கார குழந்தை அது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு நாங்கள் சில கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணி இப்போ சென்னையில் போய் உட்காந்து படிக்குது. பட் அதுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் வந்துடுது. இந்த இங்கிலீஷ் எழுதுறதா தமிழ் எழுதுறேன்னா ரெண்டுலேயுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணுங்கிற கன்ஃபியூஷன் வரும். அது வந்து அதை மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு இப்போமே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். எப்படியும் காலேஜில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் தான் படிப்பீங்களா இல்லை தமிழில் படிப்பீங்களா அப்படிங்கிற எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கிறார் ஒருத்தர்னு வச்சுப்போம். அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நம்ம சாதாரண காலேஜில் எதில் சொல்லித்தராங்க தெரியுமா? சாதாரண காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தால் என்ன எது சொல்லித்தரேன்? இங்கிலீஷ்லேயே தமிழ்லையா? இங்கிலீஷ். அப்போ அங்கே பட் இப்போ 11th முடிய 12th முடிய தமிழ் படிப்போம். அப்போது நீங்கள் இது ஐஏஎஸ் பரீட்சை எதில் எழுதுறதுங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதை நீங்கள் அதை கொஞ்சம் கிளாரிஃபை நீங்களே ஒரு 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 தேர்வு பண்ணி நான் இதில் தான் எழுத போகிறேன் அப்படின்னு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் தமிழ் எழுத வேண்டாம்னு சொல்லலை, இங்கிலீஷில் எழுத வேண்டாம்னு சொல்லலை, பட் நீங்கள் தேர்வு பண்ணிக்கங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக்ஸ் டுடே. ஸோ பீப்புள் ஆர் ரெடி வித் தேர் ப்ரெசன்டேஷன் ஐ திங்க். ஸோ அது நம்ம பார்ப்போம் என்னென்ன ப்ரெசன்டேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹூ இஸ் கமிங் ஃபர்ஸ்ட்? 1 மினிட். அந்த டாப்பிக்கை நான் எடுத்துக்கிறது இல்லை, என்ன டாப்பிக்கே மறந்துடுச்சு எனக்கு. ஓகே, யார் இன்றைக்கி உங்களுடைய இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேச போகிறீங்க? என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு சொல்கிறேன். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது. யாராவது பேச விரும்புகிறீங்களா? சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இல்லை. ஃபெமினிசம் அண்ட் ஹைப் கிரியேட்டட் ஆன் ஃபெமினிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, எர்த் இஸ் நாட் ஃபார் ஹியூமன்ஸ் ஒன்லி. அது யாராவது பேச விரும்புகிறீங்களா? ஆப்கன் ப்ராப்ளம். பேசுங்க ஆதித்யா. ஆப்கானிஸ்தான் இஷ்யூ அதை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்த பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆப்கானிஸ்தான்ல அந்த தலிபான் அப்படின்னா யாரு, கபூல் நகரம்னா என்ன, எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டது, எதுக்காக அமெரிக்கா மிலிட்ரி அங்க போனுச்சு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாதான் இந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூவை பத்தி நம்ம முழுசா கத்துக்கணும். தலிபான்னா ஒண்ணும் கிடையாது, அந்த பாகிஸ்தானுடைய ஒரு 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 இனத்தவர்கள் சொல்லலாம். அங்க வாழக்கூடிய ஒரு மக்கள், அங்க வந்து ஒரு பயங்கரவாதிகள், அதாவது ஒரு தீவிரவாதிகள் மாரி அவங்க பேரு, அந்த கூட்டத்துடைய பேர் வந்து தலிபான். அப்புறம் இந்த எதுக்காக இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதுக்கு அமெரிக்கா மிலிட்ரி போனுச்சுன்னா, அமெரிக்காவுடைய மிலிட்ரியில வந்து அங்க ட்வின்ஸ் டவர்னு ஒண்ணு இருக்கு அமெரிக்கால. அதை என்ன பண்ணிடுறாங்க, தலிபான் வந்து போர் நடத்தி அந்த ட்வின்ஸ் டவர்ல ஒரு தாக்குதல் நடக்கும். அவங்க இந்த மாதிரி நடக்கிறனால காரணம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சனால தலிபானை அழிக்கணும், அப்படி தலிபான ஒரு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா வந்து மிலிட்டரி அனுப்பு. கபூல்னா ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம் வந்து கபூல். அது வந்து ஆப்கானிஸ்தானுடைய கேபிட்டல். இப்ப எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்து கேபிட்டல் டெல்லியோ, அது மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு கேபிட்டல் வந்து கபூல். சரி, இப்ப ஈவெண்ட்டுக்கு போவோம். ஆப்கானிஸ்தான் நாட்டுல வந்து ஈரோப் அரசாட்சிகள் நடந்துட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரோப்புக்கும் பிடிச்சிக்காது. இந்த நேரத்துல வந்து ஈரோப்புடைய அவங்க செய்யக்கூடிய இந்த செயல்கள்லாம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பாதிப்பு தரனால பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும் ஈரோப்புக்கும் நடக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்கானிஸ்தான் மக்களை விரும்பி தலிபான் மக்களை அரசு அந்த ஆட்சி பண்றதுக்கு வைப்பாங்க. அது எந்த வருஷம்னா 1995 என்னமோ அந்த வருஷத்துக்கிட்ட ஆரம்பிப்பாங்க அந்த தலிபானுடைய ஆட்சி. ஏன் வந்து மக்கள் தலிபானை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா, ரொம்ப பெண்கள் வந்து அடக்குமுறை பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து ஹீல்ஸ் போட்டு நடக்கக்கூடாது, பெண்கள் இப்படிப்பா இப்ப பெண்கள் இங்க போறாங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் ஸ்கிரீன் போட்டுதான் ஆண்கள் நடக்கணும், பெண்களை வந்து வெளில போக கூடாது, எல்லா ஜன்னல் சாத்தி இருக்கணும்,
வீட்டுக்குள்ளதான் பெண்கள் இருக்கணும். அப்புறம் பெண்கள் வந்து நைல் பாலிஷ் போட்டுக்க கூடாது. அப்புறம் பெண்கள் வந்து இந்த பால்கனில நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் வந்து பெண்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கறனாலதான் அந்த ஒரு நாட்டுல இருக்கிற பெண்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது மென்ஸுக்கும் அந்த மாதிரி போடணும். மென்ஸ்ல என்னன்னா கம்பல்சரி அந்த தாடிங்கிறது வளர்க்கணும், போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெண்களை பொறுத்தவரை இந்த படுதா அந்த ட்ரெஸ் முஸ்லிம் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ் வந்து போட்டுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அந்த தலிபான் வந்து போட்டாங்க. ரெண்டாவது அவங்க வீட்டுக்கு வீடு போய் தாக்குதல் பண்றது, வீட்டுல போய் இவங்க ஒரு வீட்டுக்குள்ள சகஜமா உள்ளார போய் ஒரு தாக்குதல் செய்யறது, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்க, ஒரு பிரச்சனைனால தலிபான், அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்வின்ஸ் டவர்னு ஒரு டவர், அந்த டவர் என்ன பண்ணாங்க, தலிபான் சம்பந்தப்பட்ட இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ட்வின்ஸ் டவரை தாக்குதல் செஞ்சாங்க. ட்வின்ஸ் டவரை தாக்குதல் செஞ்சதுனாலதான் அமெரிக்கா வந்து கோவப்பட்டு தலிபானை வந்து அடக்கணும். ஆனா தலிபான ஒரு காலகட்டத்துல ஆதரிச்சு செஞ்சிட்டு இருந்தாலும், ஆனா தலிபான ஆதரிப்பு செஞ்சாலும் அமெரிக்கா அந்த ட்வின்ஸ் டவரை செஞ்சனால அந்த தலிபானை வந்து அடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரும். தலிபான் வந்து அங்க தலிபான் அமெரிக்கா வந்து அதோட மிலிட்ரியில என்ன பண்றாங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல போறாங்க. ஆப்கானிஸ்தான்ல போய் 2 பேருக்கும் 20 வருஷம், சுமார் 20 வருஷமா அவங்க 2 பேருக்கும் மிலிட்ரி போர் நடக்குது. அதாவது அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடென்ட், அதாவது முன்னாள் பிரசிடென்ட் ட்ரம்ப் அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா, நாங்க எங்க அந்த நாட்டுல இருக்கிற மிலிட்ரி எல்லாம் நாங்க வெளியேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த மிலிட்ரியை வெளியேற்றிக்கிறாங்க, ரீசன்ஸ் என்னன்னா, இந்த தலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கிறதுனால மிலிட்ரியில ஏகப்பட்ட சேதாரம் ஏற்படுது. அதனால மக்கள் அந்த மிலிட்ரியில செய்யக்கூடிய அந்த மக்கள் வந்து அதே மாதிரி இறக்குறாங்க. நிறைய லட்சக்கணக்குல கோடி கணக்குல என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகுது. இதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் பின்தங்கி போகுது. அதனால ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, நாங்க இந்த வருஷத்துல வெளியேற்றுகிறோம்னு சொல்றாங்க. அப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு. இப்ப ஜோ பைடன் வந்திருக்கு பாரு, ஜோ பைடன் சொல்றாரு, இப்ப அவங்க வெளியேற்றுகிறேன்னு சொன்ன காலகட்டத்துக்கு முன்னாடியே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா அவங்களோட மிலிட்ரிய வெளியேற்றிக்கிறாங்க. அது இந்த அமெரிக்கா இருந்ததுக்கு அப்போ ஒரு அமெரிக்காவோட, அதாவது ஆப்கானிஸ்தானுடைய ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு. அவர் வந்து யார் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரசிடென்ட். அதனால என்னாச்சுன்னா ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டது. இப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து நம்மளால எல்லாமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்ப தலிபானுடைய ஆட்சி, தலிபான் அரசாங்கம் வந்துட்டு, இதனால இந்தியாவுக்கு என்ன விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பார்டர்ஸ்ங்கிறது பாதிப்பு செய்ய நியூஸ்ல கூட வந்துட்டு இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நியூஸ் தான் வருது. அப்ப இந்தியாவுக்கு இந்த மாதிரி பொருளாதார அளவுல ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. கேப்சர் நம்மளுடைய எல்லைகளை கேப்சர் பண்றது பிரச்சனைக்கு இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, அங்க ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்தின் மூலமாக இந்தியாவுக்கு, அமெரிக்காவுக்கு, எல்லா நாடுக்குமே அந்த அங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருக்கு. அது ஒரு 2வது. 3வது, 1 கோடி லட்ச கோடி வந்து நம்ம அந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இந்தியா சார்பா. அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுக்க முடியுமாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. 4வது, அங்க நம்மளுடைய அதிகாரிகள் அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்ததும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி இருக்கனால அந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா ஆதித்யா கிட்ட இந்த ஆப்கான் அவர் பேசினதை பற்றி? எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது ஆதித்யா கிட்ட. இந்த தலிபானுக்கும் அந்த ஒசாமா பின் லேடனுக்கு என்ன ஒரு சம்பந்தம்? தலிபான் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கும் ஒசாமா பின் லேடன் தானே அந்த ட்வின் டவர்ஸ்ல குண்டு போட்டாரு. ஆமா சார். அவருக்கும் அவங்க ஆதரிச்சாங்கன்னு சொல்றாங்க சார். ஓகே, அதாவது ஒசாமா பின் லேடன் ஆதரிச்சவங்க தலிபான். ஆமா சார். அதனால அவங்களுக்கு பாகிஸ்தானும் தலிபானும் சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த ட்வின்ஸ் டவர், அதனால அவங்க கட்டுப்படுத்தணும். ஆமாம், இல்லை அந்த டவுட் எனக்கு இருந்தது, என்ன ஆதரிச்சவங்களா என்னன்னு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, அடுத்தது யார் பேச விரும்புகிறீங்க? எனி டாப்பிக்கே தான் பரவாயில்ல, இங்கே கொடுத்த டாப்பிக்கே பேசணுங்கிற அவசியம் இல்லை. எனிதிங் இஸ் ஓகே. சார், நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம். சொல்லுங்கள் வேல்முருகன்.
ஓடிடி என்பது கோரிக்கையின் பேரில் மற்றும் தனிப்பட்ட நுகர்வோரின் தேவைகளுக்கு ஏற்ப தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட உள்ளடக்கத்தை இணையத்தில் வழங்கும் ஒரு வழிமுறையாகும். இந்த வார்த்தை மேலதிகமாக உள்ளது. இது உள்ளடக்க வழங்குவோர் தற்போதுள்ள இணைய சேவையில் கொஞ்சம் மெதுவா பேசுங்க வேல்முருகன், கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். ஓடிடி என்பது கோரிக்கையின் பேரில் மற்றும் தனிப்பட்ட நுகர்வோர்களின் தேவைகளுக்கு ஏற்ப தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட உள்ளடக்கத்தை இணையத்தில் வழங்கும் ஒரு வழிமுறையாகும். இந்த வார்த்தை மேலதிகமாக உள்ளது. இது உள்ளடக்க வழங்குவோர் தற்போதுள்ள இணைய சேவையில் மேல் செல்கிறது என்பதை குறிக்கிறது. ஓடிடி வீடியோ பார்வையாளர்கள் ஸ்ட்ரீமிங் வீடியோ உள்ளடக்கத்தை வழங்கும் மற்றும் பாரம்பரிய விநியோகத்தை கடந்து செல்லும் எந்த ஆப் அல்லது இணையதளம் வழியாக வீடியோக்களை பார்க்கும் நபர்கள். உதாரணங்களில் HBO நவ், ஹீலோ, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் வீடியோ பிரைம், யூடியூப் ரெட் மற்றும் சிங் டிவி ஆகியவை அடங்கும். ஓடிடி ஸ்ட்ரீம் செய்ய வாடிக்கையாளருக்கு அதிவேக இணைய இணைப்பு மற்றும் பயன்பாடுகள் அல்லது உலாவிகளை அதிகரிக்கும் இணைக்கப்பட்டுள்ளதன் மற்றும் தேவை. மொபைல் ஓடிடி சாதனங்கள், ஸ்மார்ட் போன்கள் அல்லது லேப்டாப்கள் பயன்படுத்தும் போது ஸ்ட்ரீம் செய்ய ஓடிடி பயன்பாடுகளை பதிவிறக்க முடியும். தனிப்பட்ட கணினிகள், டெஸ்க்டாப் அடிப்படையிலான பயன்பாடுகள் அல்லது இணைய உலாவிகளில் இருந்து ஓடிடி உள்ளடக்கத்தை நுகர்வோர் அணுகலாம். தேங்க்யூ சார். ஓகே, இப்போ இந்த ஓடிடி வந்ததுனால இப்போ பொதுமக்களுக்கு சௌகரியமா இல்லை அசௌகரியமா? இதனால லாபம் தான் சார், மக்களுக்கு ப்ராஃபிட் தான் சார் தருது. எப்படி ப்ராஃபிட்டுங்க? இப்போ தியேட்டர்ல போய் பார்க்க, இப்போ தியேட்டருக்கு போறாங்கன்னு வச்சுங்க சார், அதுக்கான காஸ்ட் இதுல நெட்டுங்கிறது நமக்கு கம்மியா தான் சார் ஆகும். ஆனா அது காஸ்ட்ங்கிறது நமக்கு மக்கள் குறையும் சார். பட் இந்த ஓடிடியில் ஏதோ பார்க்கறதுக்கு 199 ரூபா கட்டுங்கன்னு வருது. அது இப்ப அது என்ன சார்னா, ஒருத்தவங்க அந்த படத்தை ஏத்திட்டாங்கன்னா அந்த படத்தை ஷேர் பண்ணிப்பாங்க சார். ஓகே, இப்போ 199 ரூபா கட்டிட்டா இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் நம்ம எத்தனை பேர் வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க? ஆமா சார். இப்ப நான் அந்த படத்தை நான் ஏத்துறேன்னா அதனால 4-5 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஓகே, அப்படி. ஓகே, நீங்க இப்போ எனக்கு அனுப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி. எஸ் சார். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு மூவிக்கு இப்போ நம்ம ஒரு தியேட்டர்ல போய் பாக்குறோம்னா ஒரு அப்ராக்ஸா ஒரு டிக்கெட்டோட ரேட் 160, 150 அந்த மாதிரி வரும் சார். இதே இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்க்கும்போது மந்த்லி 199 அப்படின்னு பே பண்ணிட்டா ஒரு மந்த்ல அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நிறைய மூவிஸ் நம்மளுக்கு லான்ச் ஆகுது. அந்த ஒரு சிங்கிள் பேமெண்ட்ல நம்மளால நிறைய மூவிஸ் பார்க்க முடியுது சார். ஓகே, 199ங்கிறது மாசத்துக்கு? நான் ஒரு படத்துக்கு நினைச்சிட்டேன். இல்ல சார் மந்த்லி. சரி, நல்ல விஷயம். அதான் எனக்கு அது புரியாம இருந்தது. இப்போ இதனால அந்த இவங்க தியேட்டர்காருக்கு தான் பாதிப்பா? ஆமா சார், அவங்களுக்கு பெரும் பாதிப்பு தான். பெரும் பாதிப்பு. ப்ரொடியூசருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, எப்படி அவருக்கு பணம் வந்துருது? ஆமா சார், ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு திரைப்படம் உருவாக்குறவங்களுக்கு பிரச்சனை, திரைப்படத்தை வெளியிடுறவங்க அந்த திரையரங்குக்கு பிரச்சனை வருது சார். ஆனா இப்போ இந்த நெட் கனெக்ஷன் இல்லாதவங்களை எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இல்லை, கிராமங்களில் நெட் கனெக்ஷன் இல்லாதவங்க. ஆமா சார், அது ஒரு பிரச்சனை இருக்கு சார். ஓகே, தியேட்டர் போய் அதுமே டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது சார். ஒருத்தவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் இன்னும் ஓடிடியில் ஒரு படம் கூட பார்க்கல, ஒரு நாளாவது பார்க்கணுன்ட்டு இருக்கிறேன். பட் 3 மணி நேரம் யார் உட்காருதுன்னு வேறு அது ஒரு பயம் இருக்குது. சரி, பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். அடுத்த யார் நீங்கள் விரும்புகிறீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க வேல்முருகன், கோகுல்நாத், ஆதித்யா. நீங்கள் இந்த ஓடிடி பற்றி, ஏன்னா அடிக்கடி ஓடிடின்னு போடுறாங்களே ஒழிய எனக்கு அது ஃபுல் ஃபார்ம் என்ன ஓடிடிக்கு? ஓவர் த டாப். ஓவர் த டாப். அதான் ஓடிடி. ஓகே, சரிம்மா. சரிம்மா. ஓகே, அடுத்தது யார் பேச விரும்புகிறீங்க? நான் கொடுத்த டாப்பிக்கே பேச வேண்டியதில்லை, எது வேணாலும் நீங்கள் பேசலாம். கொடுத்த டாப்பிக்கு நான் பாரு இந்த சேட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. இதில் இப்போது அந்த 6வது டாப்பிக்கை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது எல்லாருக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கிற டாப்பிக்னு நினைக்கிறேன். ஸ்கில்லிங் த யூத் ஆஃப் த நேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். நம்ம என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த கல்வி அறிவு நல்லா ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்து, காமராஜர் மாதிரி மற்றவங்கெல்லாம் ஆரம்பித்து கல்வி அறிவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த கல்வி அறிவு நம்மளுடைய சமூகத்துக்கு உபயோகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை என்பது தான் ஒரு பதிலாக இருக்குது. அதே எப்படின்னா ஒரே மாதிரி கல்வியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இப்போ எனக்கு கேசவமூர்த்திக்கு ஒரு பர்டிகுலர் இது பிடிக்கும், இந்த லைனில் போகணும் அப்படிங்கிறவரும் அதே கல்வி தான் பயில் பயில் கற்றுக்கிறாரு. இப்போ கீர்த்தி ஸ்ரீக்கு இதுதான் பிடிக்கணும், அவங்களும் அதே கல்வி தான் கற்றுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணணும், கேசவமூர்த்திக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அவர் கற்றுக்கணும். இல்லை என்ன கரெக்டாக வரும் அப்படி அதே, அதாவது அந்த கல்வி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீர்த்தி ஸ்ரீ வந்து பிகாம் படிக்கணும்னு விரும்புகிறாங்க, கேசவமூர்த்தியும் பிகாம் படிக்கணும்னு விரும்புவார். ஆனால் பிகாம்லேயே இன்னும் கொஞ்சம் இப்படி படித்தா எனக்கு சூட் ஆகும், அவங்களுக்கு வேறு மாதிரி படித்தா சூட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் வரல. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்கில்லிங் த யூத்தில் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு அது யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அது பார்த்தா அது இல்லை என்பது கொஞ்சம் பதிலாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதுன்னா இந்த யூத்தை வந்து ஸ்கில் பண்ணலாம், அவங்கள அந்த நாலேஜை எப்படி அதை ஒரு வி வில் கன்வெர்ட் இன்டு ஸ்கில். நாலேஜ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் இருக்குது, அதை ஸ்கில்லை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது அதுக்கு தான் ஸ்கில்லிங் த யூத் ஆஃப் த நேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான ட்ரைனிங் யூஸ்வலாக பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜில் போய் இல்லாட்டி பள்ளி கல்வி அதாவது இது கல்லூரி முடித்தவங்களை எடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஸ்கில்லிங் பண்ணிக்குவாங்க. இப்போ அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. பெரிய கம்பெனி என்ன பண்ணுறா, ஸ்கில்டாக வர்றவங்களே எடுத்துக்கிறான். நம்ம ஏன் ட்ரைனிங் கொடுக்கணும், மற்றவங்கெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு. ரெண்டாவது வந்து நம்ம பெரிய கம்பெனிங்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் ஸ்கில் பண்ண முடியும். பட் அது போக எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அது என்ன பண்ணுறதுங்கிறது ஸ்கில்லிங் த யூத்துன்னு சொல்லி அவங்க வந்து இப்போது ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. இன்னும் அந்தளவு 10 வருஷம் ஆச்சு ஆரம்பித்து, இன்னும் அது கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு இன்னும் வரல. அதுதான் அந்த ஸ்கில்லிங் த யூத் ஆஃப் த நேஷனில் அது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணுமுன்னா, இப்போ நம்ம ஒரு வெல்டிங் பற்றி படிப்போம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி பற்றி படிக்கிறோம். ஆனால் அதை எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்கூலில் அந்த லேபுன்னு ஒன்று இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ அதிகமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் இந்த ரெக்கார்டு எழுதி கொடுத்து மார்க் வாங்குறதுக்கு தான் நம்ம போகிறோம் இல்லையா. அந்த லேபை வந்து லேபாக யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7-8-10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து +1 +2 படித்தான். இப்போ அந்த லேபு வந்து அவங்க +1 +2 லேபே நடத்தலை. +2 வரும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த லேப் எல்லாம் தொடச்சி அங்கே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தொடச்சி வச்சாங்க. அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஏதோ 2 பசங்க வாங்கடா அப்படின்னாங்க. அதில் என் பையனும் போய் எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே சரியாக ஒர்க் ஆகலை. அப்புறம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க. இந்த இவங்க 2 பேர் கரெக்ட் பண்ண முடியாத அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டாங்க. கரெக்ட் பண்ண முடியலை அது ஒர்க்கபுளாக இருக்கணும் இல்லையா. அப்புறம் எக்ஸாம் வரும்போது அந்த இதை வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சு அப்புறம் எக்ஸாம் முடித்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லேப்ன்றது வந்து த்ரூ அவுட் த இயர் பண்ணக்கூடிய விஷயம். இன்றைக்கி அது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நாங்கள்லாம் இந்த பிப்பெட்டு பியூரெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, பார்த்துருக்கீங்களா? பிப்பெட் பியூரெட்டு உங்கள் லேபில் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பிப்பெட் பியூரெட் பார்த்துருக்கீங்களான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிப்பெட் அண்ட் பியூரெட் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் நாங்கள்லாம் பிப்பெட் பியூரெட்லாம் எங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா வாரமும் இருக்கும். அது போய் ஒன்று உடச்சா நாங்கள் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இப்போ லேபெல்லாம் இப்போ உங்களுக்கு அது இருவே இல்லை. நாங்கள் படிக்கும்போது 8ஆவதா 9ஆவது அப்போ இருந்து 7ஆவதுலேருந்தே லேப் இருந்தது. நாங்கள் லேப் போவோம். அப்புறம் 9ஆவது வரும்போது லேபு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும். அதாவது கொஞ்சம் பெரிய லேபு நிறையா இதை பண்ணுவோம். 9, 10எல்லாம் இன்றைக்கி இந்த லேபுங்கிறது இல்லாமல் போச்சு. அதனால தான் ஸ்கில்லிங் வரல. இதுதான் அதனால் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்கில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இந்த டாப்பிக்கில் வேறு எதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா வேறு உங்கள் வியூஸ் கூட சொல்லலாம். சார் ஸ்கூல்ல லேபே இல்ல சார். அத பாத்தீங்களா, சில ஸ்கூல்ல லேபே இல்ல. என்ன பண்றது? லேப் இல்லாம ஸ்கூல்ல இருந்து லேப போய் காட்னதே கிடையாது சார். நான் இன்னொரு லேபே பார்த்தல சார். அத பாத்தீங்களா? அதுதான் இப்ப அந்த எஜுகேஷனல் ப்ராப்ளம், எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம். வி டோன்ட் எப்படி அப்ளை பண்றது. இப்போ நீ காலையில ஒரு கிளாஸ் வச்சிருந்தோம். என்ன கிளாஸ்? காலையில் அந்த NTSC கிளாஸ்ல ஒருத்தர், அது யாராவது வந்தீங்களா இன்றைக்கி? இதில் அங்கே வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. தமிழ் கிளாஸில் அதை பண்ணேன். சந்தோஷ். அந்த முதல் கேள்வி கொஞ்சம் சொல்ல எல்லாருக்கும். அந்த டெம்பரேச்சர் கேள்வி சொல்லு சந்தோஷ் அவர்களே. அந்த தெரியலையா? தூங்கிட்டியோ? இல்லை சொல்லு, தப்பாக இருந்தால் நான் கரெக்ட் பண்ணுறேன் சொல்லு.
சும்மா சொல்லு, அப்படியே இருக்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லு. முதல் கேள்வி என்ன? சார் ஒருத்தர் சார் அவரோட ஃப்ரெண்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலைங்க சார். அவர் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் காய்ச்சல் சார். அவர் சொன்னாரு 100 டிகிரி செல்சியஸ் எனக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க சார். அவங்க மருத்துவமனைக்கு போனாங்க சார், அவ்வளோதான். ஓகே, அவர் 100 டிகிரி செல்சியஸ் எனக்கு காய்ச்சல், அதனால் நான் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால தான் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லியிருக்கார். இப்போ சந்தோஷ் அவரோட சந்தோஷ் ஃப்ரெண்டு விற்பார். அப்போது சந்தோஷுக்கு யோசனை வருது, 100 டிகிரி காய்ச்சல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஏன்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் 36 டிகிரி தான், 100 டிகிரி காய்ச்சல் வர முடியுமா அப்படிங்கிற யோசனை வருது. அது எப்படி அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. சந்தோஷ் கொஞ்சம் புத்திசாலி, அந்த ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்க்குற ஆள். அதனால் என்ன பண்ணுறாரு, இது 100 டிகிரி சென்டிகிரேட் இல்லை, 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டை தான் அவர் சென்டிகிரேடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்கிறார், ஃபேரன்ஹீட்டுக்கும் எப்படி ஃபேரன்ஹீட்லேருந்து சென்டிகிரேட் மாற்றுறது எப்படி, சென்டிகிரேட்னு ஃபேரன்ஹீட் மாற்றுறது எப்படி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதுதான் இப்போ நம்ம அந்த ப்ராக்டிக்கலாக தெரியாததுனால நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுறோம். 100 டிகிரி சென்டிகிரேட் எனக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் 100 டிகிரி டெம்பரேச்சர் என்ன 212 டிகிரி ஃபாரன்ஹீட். நம்ம உடம்பு 98.7 டிகிரி ஃபாரன்ஹீட் என்னமோ, அது 212 டிகிரி ஆகுது என்ன ஆகும், அவ்வளோதான், நம்ம வெந்து போய் எல்லாம் ஆவியாகி நம்ம எல்லாம் கறி ஆகிடுவோம். 101 வந்தாவே நம்ம உடம்பு தாங்காது, 100 வந்தாவே அது பயங்கரமான டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் கேள்விகள் நம்ம ஸ்கூல்லேயும் காலேஜ்லாம் இல்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். ஓகே, ஆதித்யா சொன்ன மாதிரி அவங்க ஸ்கூலில் லேபே இல்லை. வேற யார் லேப் இருக்குங்க சார், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க சார். எங்க முன்னாடி தெர்மாமீட்டர், ஃபேரன்ஹீட், டிகிரி செல்சியஸ், கெல்வின் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதனால தான் நீ அறிவாளியாக இருக்க. சந்தோஷ் அறிவாளியை நம்ம ஏன் சொல்கிறோம், ஏதோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே. அதான் பாரு, குட், வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்தது உங்கள் எங்கே லேப் பார்த்துருக்கீங்க, வேற எங்கேயா லேப் போயிருக்கீங்களா, மற்றவங்க சொல்லலாம். கோகுல்நாத், நீங்கள் லேப் போயிருக்கீங்களா கண்ணா? எஸ் சார். எந்த லேப் போனீங்க, எப்படி இருந்தது சார்? ஸ்கூல் லேப், சயின்ஸ் ஃபிசிக்ஸ் லேப் சார். அதில் வெர்னியர் கேலிப்பர், அதுக்கப்புறம் அதாவது 10th பேசிக்கில் 10th ப்ராக்டிகல்ஸில் வர இதெல்லாம் எங்களுக்கு லேபில் வச்சு சொல்லி கொடுத்தாங்க சார். ஓகே, வெரி குட். இப்போ வெர்னியர் கேலிப்பர்னு ஒன்று பார்த்துருக்கீங்கல்ல? எஸ் சார். அப்புறம் ஸ்குரில் கேஜ்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஸ்க்ரூ கேஜ். எஸ் சார். ஸ்க்ரூ கேஜ் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அதாவது வெர்னியர் கேலிப்பர்ங்கிறது அதோட அவுட்டர் சைடு திக்னஸ் இது பண்ணுறது சார். கரெக்ட், ஐ திங்க் பரவாயில்ல. நீங்கள் அந்த மாதிரி அந்த ப்ராக்டிக்கலாக பழகுறதுங்கிறது தான். அது உங்கள் கண் முன்னாடி வருதா உங்களுக்கு இப்போ அந்த 2 படமும்? எஸ் சார். இப்போ நாங்கள் 9th பண்ண பேசிக் இப்போ எங்களுக்கு 11th ஃபிசிக்ஸில் வருது. ஓகே, ரைட், குட் குட் கோகுல்நாத். வேறு யாராவது லேப் போயிருக்கீங்க? இருங்க, ஜான் ஆஸ்டின், நீங்கள் எதாவது லேப் போயிருக்கீங்களா கண்ணா? நான் போனதில்லை சார். போனதில்லை, சரி. அப்புறம் அவங்க மேடம் கீர்த்திஸ்ரீ? Sir, You have gone to any lab in school? Not this school, any school for that matter. computer lab, sir. Computer lab you have gone. Okay. What did you see in the computer lab? School lab. So, சொல்லி கொடுத்ததே தான் சார் சொல்லி கொடுப்பாங்க. அது ஓகே ஓகே. இல்லை கம்ப்யூட்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த வேர்டு, எக்ஸல் அந்த மாதிரியா, இல்லை வேறு ஏதாவது? வேர்ட், எக்ஸல் அந்த மாதிரி அதேவே திருப்பி எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்கறதுனால. அதாவது இந்த கீர்த்திஸ்ரீ 3 ஸ்கூல் மாற்றினா 3 ஸ்கூல்லையும் கம்ப்யூட்டர் லேபில் வேர்டு, எக்ஸலே படிச்சிருக்குது. பரவாயில்ல. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் யார்? பிரேமி, நீங்கள் லேப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்ணா. சார். எஸ் சார். எஸ் சார். எங்க ஸ்கூல்ல 9th இருந்தே கூட்டிட்டு போயிருக்காங்க சார். 9, 10, 11 இப்ப காலேஜ்லயும் போயிட்டு தான் சார் இருக்கீங்க. ஓகே, உங்க ஸ்கூல் லேப்ல என்னென்ன கொஞ்சம் கத்துட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாமா சார்? எஸ் சார். pH பேப்பர்லாம் இருக்கும் சார். அப்புறமேட்டு ஆமா சொல்லுங்க. பயோ லேப்ல pH பேப்பர் சார். தென் டைட்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் சார். அப்புறமேட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க சார். அது கீட்டோனா, ஆல்டிஹைடா இந்த மாதிரி நிறைய இருக்கும் சார். அது கொடுத்த சொல்யூஷன் இல்லனா சால்ட்டா இருக்கும், அதை வச்சு நாங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சார். இதெல்லாம் ஸ்கூல்ல பண்ணீங்களா, காலேஜ்ல பண்றீங்களா? ஸ்கூல்ல சார். நான் கேக்குற ஸ்கூல்ல தான். இப்போ நீங்க எந்த ஸ்கூல் கண்ணா? சார் க்ளூனி சார்.
ஓ க்ளூனி, ஓகே ஓகே, அதை நான் மறந்துட்டேன். அவனுக்கு சொன்னீங்க. ஓ நீங்கள் அந்த பிரேமியா, சேலம் பிரேமி. எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட் சார். இல்லை எனக்கு டவுட் வந்துச்சு யாருன்னு தெரில. ஓகே ஆமாம்மா, க்ளூனி இஸ் ஒன் ஆஃப் த குட் ஸ்கூல்ஸ், அதனால் அது பரவாயில்ல. இந்த க்ளூனி ஸ்கூல் வந்து இந்த க்ளூனி ஸ்கூலில் தான் எங்கள் ஒய்ஃப் படித்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் 10th ஸ்டாண்டர்டுன்னு நினைக்கிறேன் அவங்க. அப்போது நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் அவங்க க்ளூனி ஸ்கூல் பக்கம் தான் அவங்க வீடும் இருக்குது. நாங்கள் போனால் அங்கே தான் அவங்க வீட்டுக்கு அங்கே தான் போவோம். எனிவே குட் ஸ்கூல். ஸோ இப்போ அந்த ஸ்கூலை பாராட்டணும். இப்போ நிறைய ஜான் ஆஸ்டின் ஸ்கூலில் என்ன திறந்தே காமிக்கலைங்கிறாரு. ஆதித்யா ஸ்கூலில் லேபே இல்லைங்கிறாரு. கோகுல்நாத் ஸ்கூலில் ஏதோ கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயம். ராஜேஸ்வரி மேடம், நீங்கள் உங்கள் ஸ்கூல் பற்றி எப்படி? சார் மைக்ரோஸ்கோப்லாம் சார் எங்க ஸ்கூல்ல. ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்கள். சார் எங்க ஸ்கூல்ல எல்லா லேப்ல எல்லா சார். ஏய் ராஜேஸ்வரி மேடம் பேச சொல்கிறேன், அப்புறம் சந்தோஷம், அப்புறம் பேசிக்கலாம். சார் எங்க ஸ்கூல்ல வந்து பிராக்டிகல் டைம்ல கூட்டிட்டு போவாங்க சார். ஆனா அதுல வந்து நாங்க பயாலஜி லேப்னா மைக்ரோஸ்கோப் எல்லாம் நாங்களே எடுத்து பார்ப்போம் சார். ஓகே, வெரி குட். நீங்க எந்த ஸ்கூல் கண்ணா நீங்க? அந்த மாதிரி சார் ஸ்ரீஅம்மன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாரப்பம்பாளையம் நியர் ஈரோடுங்க சார். ஈரோடு, ஓகே கரெக்ட், குட். சொல்லுங்க சந்தோஷ், நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சார் எங்களுக்கு லேப் வேற மாதிரி இருக்குங்க சார். பயாலஜி எல்லாமே இருக்குங்க சார். வேற லேபாக தான் இருக்கும். 3 லேப் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க சார். ஓகே, குட், வெரி குட். அப்புறம் வேற யார் இருக்கீங்க? சிவகுமார் சார். ஒரே டீச்சர் தான் சார். பரவாயில்ல, எல்லாம் சொல்லுங்க. கூட்டிட்டு போவாங்க சார். இந்த பாடம் வந்துருச்சுன்னா அங்கதான் போய் பாடம் நடத்தணும், அந்த மாதிரி எங்க ஹெட் மாஸ்டர் சொல்லிடுவாங்க. ஓகே, அங்க நடத்தாங்கன்னா அங்க டீச்சருக்கே அவமான மாதிரி ஆயிடுங்க சார். கரெக்ட். ஓகே, வெரி குட். சிவகுமார் சார், நீங்க? சார் நோ சார், போனதில்லை. நீங்க எந்த ஸ்கூல் கண்ணா? சார் தவுட்டுப்பாளையம் ஸ்கூல், கவர்மெண்ட் ஹை ஸ்கூலுங்க சார். இது வந்து எந்த கிளாஸ் படிக்கிறீங்க இப்போ? சார் இப்போ வந்து 11th செல்லமலையம் ஜாயின் பண்ணிருக்கேன், நியூ ஸ்கூல். பாத்தீங்களா, அங்க வந்து ஸ்கூலுக்கே போகல. அதான் இப்படி இருக்கனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, சரி இவங்க எல்லாம் லேப் இவங்க சரியா பார்க்காம வந்திருக்காங்க, ஸ்கில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கில்லிங்க்கு அவங்க நிறைய செலவு பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், இந்த அட்டல் டிங்கரிங் லேப்னு ஒன்று இருக்கு. அட்டல் டிங்கரிங் லேப். சொல்லுங்க கீர்த்தி, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? எங்க அக்கா போயிருக்கா சார், ஆனா எனக்கு தெரியாது சார். சரி, அது அட்டல் டிங்கரிங் லேப் நிறைய இருக்குது. அது ஒரு டிஸ்ட்ரிக்டோ 2 அல்லது 3 ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. அது வந்து காலேஜ் லேப் விட கூட பெட்டராக இருக்கும். நீங்கள் ஏதாவது உண்மையாகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எங்கள் ஸ்கூலில் அதெல்லாம் உனக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த எந்த ஸ்கூல் அந்த அட்டல் டிங்கரிங் லேப் இருக்கோ அது எல்லா ஸ்கூலும் போய்க்கலாம். அந்த குழந்தை எந்த குழந்தை வேணால் போய்க்கலாம். அது முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் லேப் எல்லாம் ஒரு தடவையாவது பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எல்லா நாள் போக வேண்டிய பரவாயில்ல. சரி, எனக்கு என்னன்னா லேப் இருக்கிறதோட அந்த மிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அந்த லேப் வச்சு நடத்துற அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அது ஆமாம், மிஸ்ஸுகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் அட்லீஸ்ட் இந்த அட்டல் டிங்கரிங் லேபில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 3 இடத்துல என்னமோ இருக்குது. ஒன்று வந்து கோயம்புத்தூர் இருக்குது, இன்னொன்று வந்து பொள்ளாச்சி எங்கேயோ இருக்குது, உடுமல்பேட்டை இடத்துல இருக்குது. அந்த இது மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ ஒரு முறை ஒரு நாள் காலையில் போனால் கூட ஃபுல் டே என்னென்ன இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வரலாம். அதாவது ஒரு அம்மீட்டர்னு என்ன, ஒரு தெர்மோமீட்டர்னு என்ன. இப்போ பாரு சந்தோஷ் கரெக்டாக சொல்லிட்டாரு, தெர்மோமீட்டரில் நாங்கள் பார்த்தனால தான் ஃபாரன்ஹீட் சென்டிகிரேடில் எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிறாரு. பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி கொஞ்சமாவது பேசிக் நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம காலேஜுக்குள்ளே என்ட்ராகும்போது, இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா காலேஜ் நடத்துகிறவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸு ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, பேப்பர்லாம் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். ஓகே, ரைட், குட். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். என்ன இருக்கு, வேறு யாராவது பேச விரும்புகிறீங்களா? ஐ மீன் நெக்ஸ்ட் டாபிக் வந்து எஸ் பிரேமி. I would like to talk about CSR, sir. Good, very good. CSR means corporate social responsibility. So, father of CSR is Howard Bowen. It was India is the first country to legally mandate CSR. Under Section 135 Act, it made it mandatory to the companies to make a certain turnovers and profitability to send 2% of the average net profit for the past 3 years. And CSR is a
concept where the companies integrate social and environmental concern in their business operation and interactions with the stakeholders. Good. Okay. See, I will tell you, அவங்க கொஞ்சம் தியரிட்டிக்கலாக சொல்லிட்டாங்க, பட் பாயிண்ட் Then sir, இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல்லா ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணதுன்னா அதை வந்து அவங்களே க்ளீன் பண்றது அந்த மாதிரிலாம் ஐ திங்க் ஸோ சார். இல்லை, ஓகே, நான் சொல்கிறேன். அதாவது நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறோம், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சிஎஸ்ஆர். உங்களுக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, அதாவது அவுட் ஆஃப் தேர் ப்ராஃபிட், அந்த லாபத்தில் ஒரு 2% வந்து அவங்க ஏதோ ஒரு நல்ல சோஷியல் காரியங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும். இப்போ என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்குது, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த சிஎஸ்ஆருக்குன்னு ஒதுக்கி வச்ச பணத்தை அதை வந்து இந்த வேக்சினேஷன் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் இல்லை வந்து எம்ப்ளாயீஸோட குடும்பங்களுக்கும் அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த சிஎஸ்ஆர் பணத்தை. அதாவது இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பே பண்ணி வந்து வேக்சினேஷன் 200 வச்சுக்கோங்க, 200 கொடுத்து நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டினா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் அந்த லாபத்தில் ஒரு சின்ன பங்கு எடுத்து 2%, நெட் ப்ராஃபிட்டில் 2% எடுத்து அதை வந்து நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய கம்பெனிகள் பண்ணுறாங்க, பட் நம்ம நாடு வந்து நிறைய தேவை உள்ள நாடு, அதனால் பண்ணுறது பத்தாது, இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும். எஸ் கோகுல்நாத், நீங்கள் எதை சொல்ல வந்தீங்க? Yes sir, I also like to talk about CSR activities. Yeah, please Gokulnath. Yeah. Yes, first of all, good morning one and all present here. I am very glad to have to talk here. And my name is Gokulnath. I am studying 11th standard in PSG Sarvajana School. Let's move on to the topic, CSR activities. In today's world, everyone is running all over to make ends meet and pay bills. It is getting more and more competitive every passing day for sure. Probably unwillingly, everyone is occupied in chasing targets and handling their issues that we forgot that there is a world around that is not as privileged as we are. Corporate social responsibility directly and indirectly help making this contribution. Through CSR, companies in India that fall in certain criteria explained later have make a contribution towards the betterment and welfare of the society and the country. What is corporate social responsibility? Corporate social responsibility is a transformational initiative or activity practiced by Indian corporations. Mandated by the government, it is a positive step towards collective upliftment and well-being of the community. The CSR activity in India need to be an alignment with the socio-economic development of the society in some way or other. CSR activities. There is no definitive description that can define corporate social responsibility activity completely. Still, to help understand and get an idea of what comprises of CSR, it has been defined under the CSR rules. The definition of CSR activities as follows: programs or projects which are relating to activities specified in Scheduled 7. Programs or projects which relating to activities that are undertaken by the board in that have been recommendations of the CSR committee as per the declared CSR policy. This would be the subject to the conditions that such policy covers subjects enumerate. The Companies Act, April 2013, that has a net worth of 500 crores or more, or that have an annual turnover of rupees 1000 crores or more, or that generate a profit of 5 crores or more. During any financial year, if any of the above financial strength criteria are met, the rules of section 135 apply. Prior to the compulsion of the corporate social responsibility clause, CSR activity in India were voluntary of the listed companies. However, it was mandatory for them to disclose their CSR spending to their shareholders. Under the Companies Act, the preference has to be given to local areas in which the company's operations. The role board of the directors in CSR, approval of the corporate social responsibility policy, ensuring that the CSR plan get implemented in its entirety, full disclosure of the spends and plan of CSR policies which are related to its report, displaying the same on the company website, making sure that specified amount allotted is being spent by the company in CSR activities.
Two, there is no penalty if the entire amount is not spent on CSR activities in India. The CSR committee and the board reports should include the reason of the short spending. Yeah, it's very nice, Gokulnath. He well prepared. So I request all of you to prepare like this. Koncha time eduthe prepare panni come and make a presentation. So it's very nice. I think we need to appreciate the effort, because this is one of the good initiative taken by Government of India to help the underprivileged people. So adu nama paaratta vendiya vishayam da. Anybody else? Sir, I have a doubt, sir. Yes. Sir, CSR வந்து only profit making companies இல்ல all companies, hospitals எல்லாமே 2% பண்ணியாகுமா சார்? இல்லை ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று ப்ராஃபிட் மேக்கிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து டேர்ன் ஓவர், அதர் ஒன் இஸ் நெட் ப்ராஃபிட்டு. அந்த மாதிரி ஒரு 3-4 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று ரீச் ஆனால் கூட தே ஷுட் டூ. கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் 500 crore அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அதிக நெட்டு இது வந்து 1000 crores நினைக்கிறேன். 1000 crore மேலே இருக்காங்க. சார் இது நான் உங்கள் டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சொல்லுங்க. அவங்க கேட்குற டவுட்டு கரெக்டு தான். அதாவது வந்துட்டு அதாவது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு பழமொழியா இருக்கு தமிழ்ல, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்னு. அதாவது ஒரு கம்பெனியோட டேர்ன் ஓவர் நெட்வொர்க் வந்துட்டு 500 crores மேலே இருக்கணும். அதாவது அல்லது அந்த கம்பெனியோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்துட்டு 1000 crores ஆர் ஜெனரேட் ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட் வந்துட்டு அவங்களுக்கு 500 crores மேலே இருந்தால் அவங்க வந்துட்டு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு 2% ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம், கரெக்ட். இப்போ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிக்கு மட்டும்தான். ஆனால் ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனி வந்து அவங்களே நானே பண்ணுற சிஎஸ்ஆர்னு சொன்னால் வேண்டான்னு யாரும் சொல்கிறதில்ல. புரிஞ்சுதுங்களா? இப்போ சிஎஸ்ஆர் வந்து ஈவன் எ பர்சன் லைக் மீ, நம்மளே ஒரு சின்ன லெவலில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி யார் வேண்டாங்கிறோம். ஒரு நல்ல காரியம் பண்ணுறது யாரும் வேண்டான்னு சொல்கிறதில்ல. பட் இட்ஸ் நாட் அ மஸ்ட். ஓகே, ரைட். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பர்சன். என்ஜிஓ அப்படிங்கிறவங்களுமே நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பேர். அதாவது அது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட்டுங்கன்னா அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. பட் எல்லாம் அந்த ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து ஒரு என்ஜிஓவை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜிஓக்கள் வந்து ஒவ்வொரு ஊராக போய் கொஞ்சம் இது பண்ணலாம், மெடிக்கல் செக்கப் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லை இந்த அனாதை ஆசிரமம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், பணம் கொடுக்கலாம், இல்லை அங்கே ஹெல்ப் பண்ணலாம்பாங்க. இல்லை முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குறவங்க இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. இந்த என்ஜிஓஸ் வந்து என்னாச்சுன்னா நம்ம ஊரில் லட்சக்கணக்கான என்ஜிஓஸ் ஆகிப்போச்சு. எவ்வளோ லட்சக்கணக்கான என்ஜிஓஸ். ஏன் தெரியுமா? இந்த என்ஜிஓஸ் என்ன பண்ணால், நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபாரினில் உள்ள அந்த ரிச் பீப்புள்கிட்ட பணம் வாங்கிட்டு சரியாக இங்கே செலவு பண்ணுறதில்ல. சப்போஸ் ஆதித்யா மாதிரி ஒரு பர்சன் ரிச்சாக இருக்காருன்னு வச்சுங்க, கோடிக்கணக்கில் அவர் இருக்கார். அவர் வந்து நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து ஆதித்யா நான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்டால், சரி நம்ம வாத்தியார் தானேன்னு சொல்லி நீங்கள் ஒரு 10 கோடி கொடுக்குறீங்க. அதை வாங்கி நான் எல்லாம் ஏப்பம் விட்டுட்டு நான் ஆக்சுவலாக செய்யறதில்ல. அதனால் இந்த தடவை மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த என்ஜிஓஸ் அத்தனையுமே இப்போ பார்த்து நிறைய களை எடுத்தாங்க. ஐ மீன் லாட் ஆஃப் என்ஜிஓஸ் வேர் க்ளோஸ்ட் பிகாஸ் தே ஆர் நாட் டூயிங் எ குட் ஜாப். இந்த மாதிரி இங்கே நாம் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பட் என்ஜிஓஸ் நல்லா பண்ணுற என்ஜிஓஸ் நிறைய இருக்காங்க, நம்ம அது சொல்லிட முடியாது. தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப். இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தூர்வாருவாங்க, இந்த ஆறுகளெல்லாம் அந்த காவேரி போகிற இடத்துலலாம் கவர்மெண்ட் தூர்வாருவாங்க, ஈவன் என்ஜிஓஸ் தூர்வாருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிறுதுளின்னு ஒன்று இருக்குது. யாருக்கு தெரியும் சிறுதுளி? கோகுல்நாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிறுதுளி? ஒரு பெரிய என்ஜிஓ. இங்கே இருக்கிற அந்த குளங்கள் குட்டைகள் ஆறுகள்லாம் அவங்க வந்து தூர்வாரி கோயம்புத்தூரையே ரொம்ப அழகுப்படுத்திட்டாங்க. அது ஒரு என்ஜிஓ சிறுதுளி, பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க. அதாவது அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு 20 குளங்கள், நிறைய ஆறுகள் குட்டைகள் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து அவங்களே பணத்தை போட்டு கொஞ்சம் கம்பெனிக்கிட்டெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால் என்ஜிஓ நல்ல பண்ணுற என்ஜிஓஸ் நிறைய இருக்குது. ஆர்கனைசேஷன் நிறுவனம் பேர். அது என்ன நிறுவனம் வேணால் இருக்கலாம். ஒரு என்ஜிஓவாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், அப்படின்னு இருக்கலாம். ஆர்கனைசேஷனுங்கிறது 2 டேர்ம்ஸ் இருக்குது, ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்.
இன்ஸ்டியூஷனுக்கு ஆர்கனைசேஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, யூஸ்வலாக இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் பேசிஸில் போவாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுமே தே மேக் ப்ராஃபிட். ஸோ அதனால் ஆர்கனைசேஷனுங்கிறது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை ரொம்ப பர்டிகுலராக அதை குறிக்கும். அது மாதிரி அப்புறம் அசோசியேஷன் இருக்குது. அசோசியேஷனுங்கிறது பல மெம்பர்கள் சேர்ந்து உண்டான ஒரு அசோசியேஷன். இதே ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னா இங்கே உள்ள அந்த வீடு கட்டி கொடுக்குற அத்தனை பேரும் ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ், கோயம்புத்தூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், சிவில் இன்ஜினியரில் ஒரு அசோசியேஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அசோசியேஷன், இது வந்து அசோசியேஷன். ஸோ 3 வேர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்: அசோசியேஷன், இன்ஸ்டியூஷன், ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுங்கிறது மெயின்லி ஒரு ப்ராஃபிட் பிஸ்னஸ் மாதிரி. இன்ஸ்டியூஷனுங்கிறது அவங்களும் ஒரு நல்ல காரியமெல்லாம் பண்ணுவாங்க, பட் ப்ராஃபிட்டை ரொம்ப நோக்கி ஓட மாட்டாங்க, பட் தேர் வில் பி ப்ராஃபிட். அசோசியேஷனுங்கிறது அப்படி இல்லை, மோஸ்ட்லி நான் ப்ராஃபிட். அந்த அசோசியேஷனுடைய மெம்பர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அவங்களுடைய வேலையாக இருக்கும். இந்த 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த உங்கள் வயசுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்தபடி யார் வரீங்க? இது யார் இருக்கீங்கன்னு பார்த்தல, யாராவது எனிபடி வாண்ட்ஸ் டு கம்? ஜான், நீங்கள் எதாவது பேச விரும்புகிறீங்களா கண்ணா? எஸ் சார். சொல்லுங்கள் ஜான். பூமி வந்து மனிதருக்கும் சொந்தமல்ல, அதை பற்றி நான் பேச போகிறேன். சொல்லுங்க சார். நம்ம இப்போ வந்து இந்த பூமியில இருக்கிற 5 பூதங்கள், நிலமே, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களும் கடவுள் நம்மளுக்கு கடவுள் இல்லை, பூமியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மனுஷர்கள் வந்து எல்லா விதத்திலையும் மாசுபடுத்துறோம். தண்ணியை வந்து நம்ம கெமிக்கல்ஸ், இந்த ஷாம்பூ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அந்த இது பண்றோம். லேண்ட்ஸை வந்து பிளாஸ்டிக்கால, அது மாதிரி ஒவ்வொரு ஏரை வந்து இந்த புகையினால இந்த மாதிரி பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த பூமியில வாழ்ற மற்ற ஜீவராசிகள், இப்ப தெருவுலலாம் நாய்கள் இருக்கும், அந்த பூனைகள்லாம் இருக்கும். அதுகளுக்கும் நம்ம எப்படியாவது உதவி செய்யணும் ஏதாச்சும் ஒரு வகையில. அதனால இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் சொந்தம். ரொம்ப அழகாக பேசுனீங்க ஜான். இந்த பூமி வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற உயிரினங்களுக்கும் பயிர்களுக்கும் அப்படின்னு நல்லா அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்போ கடைசியாக ஒருத்தரை நம்ம அழைச்சிடலாம். கீர்த்தி, யூ லைக் டு டாக் சம்திங் ஆன் குக்கிங் ஆர் எனி சப்ஜெக்ட் ஃபார் தட் மேட்டர்? நோ சார். யூ டோன்ட் வாண்ட் டு டாக் டுடே? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துடலான்னு. எல்லோரும் பேசிட்டாங்க. சந்தோஷ் பேசியாச்சு, ஜான் பேசியாச்சு, பிரேமி, ராஜேஸ்வரி, சிவகுமார், வேல்முருகன் எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிட்டாங்க. வெரி குட். ஸோ இதுதான் இந்த மாதிரி இப்போ இருந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பேசி நீங்கள் கேட்டு பேசி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி வரும்போது கண்டிப்பாக அந்த ஜென்ரலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. அப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் படிக்கும்போது எல்லாம் புரியும். ஏன்னா இதை பற்றி எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எதை படித்தாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒன்று தெரியும். சிஎஸ்ஆரா நமக்கு தெரியும், நம்ம ஒரு கிளாஸில் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பரீட்சையை பாஸ் பண்ணுவது ஈஸியாக இருக்கும். இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் நியூஸ் பேப்பரும் கொஞ்சம் படிங்க, நம்ம கிளாஸ்லையும் இங்கே அட்டென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனி டாபிக் ஃபார் தட் மேட்டர். நான் வந்து ஒரு 4-5 டாபிக், இதெல்லாமே பழைய ஐஏஎஸ் பரீட்சையில் கொடுத்த டாபிக் வச்சு நான் அப்படியே கொடுப்பேன். பட் அது ஒரு ஐடியா கொடுக்கும், என்ன மாதிரி டாபிக் கேட்குறாங்கன்னு ஐடியா. அது கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்காக எடுத்துருக்கு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாப்பிக்கெல்லாம் இருக்குது, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இருக்கிறது, அதெல்லாம் நான் கொடுக்கறதில்ல. அதுவும் நான் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிளாஸ். அகெயின் நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்கள் பிரேமி. எவ்வளோ சார் எழுதணும்? எது சார் இந்த யூபிஎஸ்சி டாபிக்ஸ்லாம் எத்தனை பேஜஸ் அது அவங்க கொடுப்பாங்க. 200 வேர்டு 500 வேர்டுன்னு அவங்களே கொடுப்பாங்க. 200 வேர்ட்ஸ் 500 வேர்ட்ஸ் ஏதோ ஒன்று அவங்க கொடுப்பாங்க. அதுபடி நீங்கள் எழுதணும். அவங்க வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, இவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும். அதில் என்ன பியூட்டின்னா, இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் வந்து டெல்லி பற்றி எழுத சொல்கிறார். நியூ டெல்லி. கீர்த்தி, நியூ டெல்லி பற்றி நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் சொல்லணும். ஏதோ ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கள். நியூ டெல்லி இஸ் our capital. ஓகே, கேபிட்டல் ஆஃப் அவர் கண்ட்ரி இல்லையா? அப்படின்னு சொல்கிறோம். உட்காருங்க ஒரு 2 நிமிஷம். கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போது there are let us say, there are totally let us say 10 points. Kirti has prepared and she has got 10 points. ஆனால் இந்த பிரேமின்னு வச்சுக்கலாம். பிரேமி தான் இந்த கேள்வி கேட்டது. பிரேமி யூ ப்ரிப்பேர்ட் 10 பாயிண்ட்ஸு. அதில் நியூ டெல்லி இஸ் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரிங்கிற ஒரு பாயிண்ட்டு, நியூ டெல்லியில் தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்குது, அது இது நிறையா போட்டிருக்கீங்க. ஆனால் அதை எப்படி அழகாக எழுதணும்னா, முதல் பாயிண்ட்டு கேபிட்டல் ஆஃப் கண்ட்ரியாக இருக்கணும் இல்லையா?
அதை விட்டுட்டு அதை வந்து கடைசி பாயிண்ட்டாக போட்டு அது நல்லா இருக்குமா? பிரேமி சொல்லுங்கள். சார் எஸ் சார். அதுதான் அதை வந்து நீங்கள் புரிஞ்சு கரெக்டான இதில் அது எப்படி சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணால் அப்போ தான் அதுக்கும் மரியாதை அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். சரியா? ஏன் அந்த அப்படி நாங்கள் சீக்வன்ஸ் பண்ணணும், ஏன் ஒருத்தர் வெற்றி அடைகிறாரு, ஒருத்தர் வந்து இப்போ அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண முடியலங்கிறது இதுவும் காரணம். நாட் ஓன்லி த கண்டென்ட், த வே யூ ப்ரெசென்ட் தட் மெட்டீரியல் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் அகெயின் நெக்ஸ்ட் சண்டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆக்ட் எங்க வீட்ல போடலாம்னு இருக்கோம். ஆமா. அங்க வந்திருக்காங்க. இந்த வீட்ல பாக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். தெரியல, அது அவனுக்கு கேளுங்க. நம்ம பையனுக்கு தான் எல்லாம் தெரியும். ஓகே. அவனை எனக்கு என்ன வச்சிருக்காங்க வீடு போட்டி இருக்கு. அதான் தெரியல, இருப்பான் உள்ளே இருப்பான். பாக்ஸா தெரியல, பாக்ஸ் வச்சுருக்காங்களான்னு தெரில எனக்கு. வர நான் கீழே வர இருங்க பாரு, க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்.